நான் நம்ம சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க. இந்த வீடியோவில் பார்க்குற மாடு வந்து விற்பனைக்கு இருக்குங்க. தலையீத்து கிடையாதுங்க. இப்போ தான் பல் போட்டுருக்குதுங்க. பல் வந்து 2 பல் கிடையாதுங்க. 2 பல் தானுங்க. மாடு வந்து சுழி சுத்தம் சுழி பாருங்க. கிடையாது வந்து சுழி சுத்தம் மடிக்கம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். 2 பல்லையே 2வது 3வது மாடு இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. மடிக்கம் அந்த அளவுக்கு இருக்குது. கரை பார்த்தீங்கன்னா ஒரு 5 லிட்டரில் மாடு தாராளமாக கறக்குங்க. 15 8 7 15 லிட்டர் பால் தாராளமாக கறக்குங்க. இன்னொரு 1 வாரத்தில் மாடு கன்று போட்டுருங்க. கிடாரி வந்து கைமேப்பிலேருந்து கிடாரிங்க. அதனால் மாடு மேயறத பறக்குது. கிடாரி வந்து நல்ல லட்சணமான கிடாரிங்க. ஒரு 4-5 ஈத்துக்கள் வச்சு கறந்துக்கலாங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. மாடு மாட்டை பார்த்தா மாடு விலையை மட்டும் தான் கேட்டுக்கோணுங்க. மாட்டிலேருந்து எந்த ஒரு வச்சும் சொல்ல முடியாதுங்க. அந்த மாதிரி கிடாரிங்க இது. நல்லா சாது குணங்க. தலையீத்து கிடாரினாலும் நல்லா சாது குணங்க. ஒருத்தர் ஒன்றும் பேசாதுங்க. யார் வேணாலும் வந்து கறந்துக்கலாம். அந்த மாதிரி இருக்குங்க மாடு. இப்போ தோல் இலக்க மாதிரி ஃபுல்லாக இருக்குது. தோல் இலக்கம் மடினு ஃபுல்லாக வச்சிங்க. மடி ஃபுல்லாக வச்சு தான் மாடு கண்ணு போடுங்க. இன்னொரு 1 வாரம் ஆகுங்க. இன்னொரு 1 வாரமாக மடி ஃபுல்லாக வச்சுருங்க. தலைக்குன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. 2வது 3வது மாட்டுக்கு மேலே மடி வந்துடுங்க. ஃபுல்லாக வச்சு மடி. மாடு வந்து மாடை இறச்சியும் போய் முட்டுறதோ பாய்ச்சல் வயசில் ஒன்றும் கிடையாதுங்க. உதைக்கிறது பண்ணுறதோ எந்த பிரச்சனையும் இல்லாத மாடுங்க. மாடு அருமையான மாடுங்க. மாட்டை பார்த்தா விலை மட்டும் தான் கேட்டுக்கோங்க. மாட்டில் வந்து எந்த ஒரு தப்பு சொல்ல முடியாதுங்க. அந்த மாதிரி கிடையாதுங்க. இது ஒரு 4-5 ஈத்துக்கு வச்சு நல்ல முறையை கறக்கலாங்க. யாருக்கா வேணும்னா கேட்டு வாங்கிக்கலாங்கண்ணா. கோயம்புத்தூர் இடிகரில் இருக்குதுங்க இந்த மாடு. காம்பு வித்தியாசம் பார்த்துக்கோங்க. காம்பு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜானுக்கு மேலே இருக்குது. காம்பு வித்தியாசமாக இருக்குங்க. ஒரு ஜானுக்கு மேலே இருக்குது. காம்பு வித்தியாசங்க. காம்பு 4 காம்பு கருங்காம்புங்க. 4 காம்பு பொறுக்கி வச்ச மாதிரி இருக்குது. கொஞ்சம் சுரை ஏறி இருக்குதுங்க. அதனால் காம்பு வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்கிற மாதிரி தெரியுது. காம்பு நல்லா நீளமான காம்புங்க. கொஞ்சம் சுரை வந்துருச்சு மாட்டுக்கு.